விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நட்சத்திர பலன் முறைப்படி சாஸ்திரப்படி சொல்லப்பட்ட விதிப்படி தயாரிக்கப்பட்டது. இது உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். இதை பற்றிய உங்கள் கருத்தை எனக்கு தெரிவியுங்கள். நன்றாக இருக்கிறது என்று நீங்கள் கருதும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 23/8/2025 சனிக்கிழமை, மகம் நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் நல்லது செய்தாலும், எவ்வளவுதான் திறமையாக செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்வார் இன்று மிக மிக குறைவு. கவனம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு சிறு நன்மையை இன்று செய்தால் கூட போதும். ஒரு சிறு நன்மையை நீங்கள் செய்தால் போதும், பெரிய அளவில் பேசப்படும் நல்ல நாள் இந்த நாள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்கள் நெடுநாள் விருப்பம் இன்று நிறைவேறும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பியது ஒன்று, நீங்கள் விரும்பியது ஒன்று, கையில் கிடைத்தது வேறொன்று. உங்களின் நிலை இவ்வாறு இருக்கிறது இன்று. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்கள் முயற்சி செயல் இரண்டும் நன்றாக இருக்கிறது. இதனால் சில நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையிலிருந்து மாலை வரை கடுமையான உழைப்பு, முயற்சி, செயல்பாடுகள் இருந்தும் போதிய அளவு வருவதாக காட்டவில்லை. இன்னும் கொஞ்சம் கவனம் தேவை. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். பணம் மற்றும் வாக்கு விஷயத்தில் சில நன்மைகள் இன்று உங்களுக்கு நடக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வதை தெளிவாக இன்று நீங்கள் சொல்ல வேண்டும். இதில் மிக மிக கவனம் வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உயர்வீர்கள். ஒரு நல்ல நிலைக்கு இன்று நீங்கள் உயர்வீர்கள். உயர்வுக்காக நீங்கள் எடுக்கும் விஷயங்கள், முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடுமாற்றம் தரும் நாள் இந்த நாள். கவனம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு செய்யும் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. அனாவசிய செலவுகளை இன்று நீங்கள் செய்வீர்கள் என்று காட்டுகிறது. கவனம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். ஒரு வெற்றி செய்தி இன்று வந்து சேரும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள்.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள், லாபம் உண்டு. எந்த அளவு எதிர்பார்த்தீர்களோ அந்த அளவை விட லாபம் உண்டு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம், கூடுதல் விழிப்புணர்வு தேவை. வரவேண்டிய அளவு வருமா என்பதே ஒரு கேள்விக்குறி என்று காட்டுகிறது இந்த நாள். எனவே கவனம் தேவை. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். தொழில் விஷயத்தில் நல்ல தகவல்கள் வரும், முன்னேற்றம் காண்பீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் விஷயத்தில் கூடுதல் கவனம் இன்று உங்களுக்கு தேவை. செய்ய வேண்டியதை மிகவும் கவனமுடன் செய்ய வேண்டும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாள். எந்த வகையிலோ ஒரு வகையில் ஒரு அதிர்ஷ்டம் இன்று உங்களுக்கு வரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சம்பந்தப்பட்டவர் காரணக்கர்த்தா நீங்கள். ஆனால் கிடைக்க வேண்டிய அந்த சிறப்புகள் உங்களை விடுத்து வேறொருவருக்கு உங்கள் கண் முன்னாலேயே கிடைக்கிறது இன்று. இது இன்று உங்களுக்கு நடக்க இருப்பதால் கவனம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேண்டாத தொல்லைகள் வருகின்ற நாளாக காட்டுவதால் சற்று விழிப்புடன் இருக்க வேண்டும் நீங்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீரென்று ஒரு எண்ணம் உதயமாகிறது, மின்னலை போல். அதை செயல்படுத்த வேண்டும் என்று துடிக்கிறது மனம். வேறு வழியின்றி நீங்கள் செயல்படுகின்றீர்கள், நன்மை அடைகின்றீர்கள். நல்ல நாள் இந்த நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் அணுகுமுறையில் கவனம் தேவை. ஏனென்றால் உறவில் ஏதோ ஒரு காரணத்தால் விரிசல் ஏற்படலாம் என்று காட்டுவதால் பேச்சில், செயலில், அணுகுமுறையில் சற்று கவனம் தேவை. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பின் பெருமை, உறவின் அருமை இன்று உங்களுக்கு புரிய வரும். அவர்களால் உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற விஷயங்களில் இன்று நீங்கள் தலையிடவே கூடாது. தலையிட மாட்டேன் என்ற சங்கல்பத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்று. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது எங்கே நமக்கு கிடைக்கப் போகிறது, இதை எங்கே நாம் முடிக்கப் போகிறோம் என்று நீங்களே சோர்வாயிருந்த நேரத்தில் அந்த விஷயம் வெற்றிகரமாக முடிகிறது. இன்ப அதிர்ச்சி ஒன்று உங்களுக்காக காத்திருக்கிறது. அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம்.
நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.